வணக்கம். காலநிலை பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரெட்ன உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் முல்லேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் தமக்கு தாமே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். எனினும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சி.டி. விக்ரமரெட்ன 1986ஆம் ஆண்டு உதவி பயிற்சி போலீஸ் அத்தியட்சராக போலீஸ் சேவையில் இணைந்தார். 34 ஆண்டுகளுக்கு மேலாக போலீஸ் துறையில் பணியாற்றிய அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் அன்றைய போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டதைத் தொடர்ந்து பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து 1 வருடமும் 7 மாதங்களும் அந்த பதவியில் பணியாற்றிய அவர் பின்னர் இலங்கையின் 35வது போலீஸ் மா அதிபராக பொறுப்பேற்றார். 2023ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி அவர் உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்றிருந்தார். ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்ஷி ஃபரஸ்ட் ஆகியோருக்கு எதிரான ஊழல் வழக்கின் பூர்வாங்க விசாரணைகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மேல் நீதிமன்றத்தில் ஆரம்பிப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பணச்செலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஊழல் வழக்கின் பூர்வாங்க விசாரணைகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி மேல் நீதிமன்றத்தில் ஆரம்பிப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஸ்மி சிங்கப்புலி முன்னிலையில் இந்த விசேட கருப்பு பண மோசடி வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்ற விசாரணைகளின் போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக முன்னிலையாகிய அரசு சட்டத்தரணி ஆஸ்வெல்ட் பெரேரா இவ்வழக்கின் 2வது பிரதிவாதியான டெய்சி ஃபாரஸ்ட் தொடர்பான அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இறுதி நிலைப்பாட்டையும் பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பிரதான குற்றப்பத்திரிகையின் விசேட புதிய திருத்தங்களையும் எதிர்வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இலங்கையில் உள்ள 3 முன்னணி தனியார் வங்கிக் கணக்குகளில் தங்களின் உத்தியோகபூர்வ வருமான விவரங்களுக்கு அப்பாற்பட்ட 59 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக கருப்பு பணத்தை நிலையான வைப்புகளில் இட்டு பணச்செலவை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் கீழேயே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இவர்களுக்கு எதிராக இப்புதிய குற்றப்பத்திரிகை மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிரதிவாதிகளினால் வைப்பிலிடப்பட்ட இந்த நிதிக்கான அசல் வருமான மூலங்கள் மற்றும் முறையான உத்தியோகபூர்வ ஆவணங்கள் எவற்றையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தவறியதன் பின்னணியில் கருப்பு பண மாபியாக்களை ஒழிக்கும் புதிய அரசாங்கத்தின் அவசர சட்ட பொறிமுறையின் கீழ் இவ்வழக்கு ஆகஸ்ட் மாத இறுதியில் முழு வீச்சில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக மேல் நீதிமன்ற விவரங்கள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கை தனித்துவ டிஜிட்டல் அடையாள அட்டை என்ற தேசிய திட்டம் தற்பொழுது அமுல்படுத்தப்படுவதற்கு தயாராக உள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். இலங்கையின் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை மறுசீரமைத்து பொதுமக்களுக்கான சமூக பொருளாதார சேர்க்கையை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள இலங்கை தனித்துவ டிஜிட்டல் அடையாள அட்டை என்ற தேசிய திட்டம் தற்பொழுது அமுல்படுத்தப்பட்டுள்ளதற்கு தயாராக உள்ளதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட தொழில்நுட்ப மாநாட்டின் போது இது குறித்து பேசிய அவர் இப்பிரமாண்ட திட்டத்தை நாடளாவிய ரீதியில் உத்தியோகபூர்வமாக தொடங்குவதற்கு முன்னதாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு சில இறுதி நிர்வாக பொறிமுறை நடைமுறைகள் குறித்து மாத்திரமே தற்பொழுது எஞ்சியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இது வெறும் ஒரு தொழில்நுட்ப தளம் மாத்திரமல்ல, மாறாக நாட்டின் பொது சேவைகள், சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் நிதி தொழில்நுட்ப பொருளாதாரத்தை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி மாற்றி அமைக்க போகின்ற ஒரு மாபெரும் தேசிய கட்டமைப்பு செயல்பாடாகும் என அவர் விவரித்துள்ளார். ஒவ்வொரு பிரஜையும் உத்தியோகபூர்வமாக சரிபார்க்கப்பட்ட நம்பகமான டிஜிட்டல் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும் போது நுகர்வோர் மற்றும் அடித்தட்டு மக்களுக்கான சமூக சலுகைகள் அனைத்தும் எவ்வித ஊழல்களும் இன்றி நடைமுறை யதார்த்தமாக மாறும் என இந்திய உயர்ஸ்தானிகர் வலியுறுத்தினார்.
இலங்கையில் தற்பொழுது வளர்ந்து வரும் டிஜிட்டல் அரசு சேவைகள், மின் வணிகம் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு பொருளாதாரத்துக்கு இந்த தனித்துவ அடையாள அட்டை திட்டமே மிக முதன்மையான அடித்தளமாக அமைய உள்ளது. உலக அளவில் தொழில்துறைகளை அசுர வேகத்தில் மாற்றி அமைத்து வரும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்ப நிலப்பரப்பை எந்தவொரு நாடும் தனித்து எதிர்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ள அவர், இலங்கையும் இந்தியாவும் டிஜிட்டல் உருமாற்ற துறைகளில் தங்களின் பலமான மனிதவள பொறிமுறைகளை பயன்படுத்தி AI மற்றும் கணினி தொழில்நுட்ப கூட்டு பங்களிப்புகளை மேலும் ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் என மேலும் திட்டவட்டமாக பிரகடனம் செய்துள்ளார். கிளிநொச்சியில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அலுவலகம் அமைக்கப்பட உள்ளது. கிளிநொச்சியில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அலுவலகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. விவசாயம், கிராமிய பொருளாதார அலுவல்கள், கால்நடை வளங்கள், நீர்ப்பாசனம் மற்றும் மீன்பிடி அமைச்சின் திட்டத்தில் உலக வங்கியின் நிதி உதவியுடன் நாட்டின் 5 மாவட்டங்களில் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அலுவலகங்கள் அமைக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கிளிநொச்சி மாவட்டத்திற்கான புதிய அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அலுவலக கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கிளிநொச்சி மாவட்ட கிளீன் ஸ்ரீலங்கா இணைப்பாளர் மருங்கன் மோகன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர், அதிகாரிகள், உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த கட்டட நிர்மாணத்திற்காக 65 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 வருட காலப்பகுதிக்குள் நிர்மாணப் பணிகள் நிறைவடைந்து பொது பயன்பாட்டுக்கு கையளிக்கப்பட உள்ள இக்கட்டடம் 2 மாடிகளை கொண்ட நவீன வசதிகளுடன் முழுமையான அனர்த்த முகாமைத்துவ சேவைகளை வழங்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி, திருகோணமலை, கண்டி, கேகாலை மற்றும் பதுளை ஆகிய 5 மாவட்டங்களில் புதிய அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அலுவலகங்கள் நிறுவப்பட உள்ளன. உலக வங்கியின் நிதி உதவியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் இத்திட்டம் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கும், பேரிடர் தயார்நிலை மற்றும் அனர்த்த முகாமைத்துவ திறன்களை வலுப்படுத்துவதற்கும் முக்கிய பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்களின் ஓய்வூதிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கென விசேட பங்களிப்புடன் கூடிய புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்வரும் 2027ஆம் ஆண்டுக்கான உத்தியோகபூர்வ வரவு செலவு திட்டத்தில் கட்டாயமாக உள்ளடக்கி அதில் உள்ள நிர்வாக பிரச்சினைகளை அதிவேகமாக தீர்க்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சுக்களின் 2027ஆம் ஆண்டுக்கான முன் தயாரிப்பு வரவு செலவு திட்ட விசேட ஆய்வுக் கூட்டத்தின் போதே ஜனாதிபதியினால் இந்த அவசர கொள்கை பிரகடனம் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தின் முதன்மை தூணாக விளங்கி அதிகப்படியான வெளிநாட்டு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்ற வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுடைய சமூக பாதுகாப்பிற்காக ஒரு நிலையான மற்றும் முறையான ஓய்வூதிய பொறிமுறையை உருவாக்குவது தற்போதைய புதிய அரசாங்கத்தின் முதன்மை கடமையாகும் என ஜனாதிபதி இதன்போது திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். வெலிக்கடை உள்ளிட்ட சிறைச்சாலைகளுக்கு உத்தியோகபூர்வமாக மாற்றப்பட்ட கைதிகள் அங்குள்ள சிறை அதிகாரிகளினால் பாரிய பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்து வெலிக்கடை உள்ளிட்ட ஏனைய சிறைச்சாலைகளுக்கு உத்தியோகபூர்வமாக மாற்றப்பட்ட கைதிகள் அங்குள்ள சிறை அதிகாரிகளினால் பாரிய பழிவாங்கல்கள், கொடூர சித்திரவதைகள், மனிதாபிமானமற்ற நடத்தைகள் மற்றும் அவசர மருத்துவ மறுப்புகளுக்கு உள்ளாக்கப்படுவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அம்பலப்படுத்தியுள்ளது. கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவில் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் அவசர சோதனைகளை நடாத்த சென்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ அதிகாரிகளை உள்ளே அனுமதிக்க மறுத்த விவகாரம் மற்றும் கைதிகளின் உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து
வெலிக்கடை சிறை அத்தியட்சகர் மற்றும் பிரதான ஜெயிலர் ஆகியோரை தங்களது தலைமையகத்துக்கு அவசரமாக அழைத்து நடாத்திய தீவிர விசாரணைகளை அடுத்து ஆணைக்குழு இந்த அதிரடி பிரகடனத்தை விடுத்துள்ளது. முன்கூட்டியே அறிவிக்காமல் எந்த ஒரு தடுப்பு காவல் மையங்களுக்கும் நுழைந்து சோதனை இடும் சட்டப்பூர்வ அதிகாரத்தை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டம் வழங்கியுள்ள பின்னணியில் சிறைத்துறையினரின் இத்தகைய தன்னிச்சையான மறுப்பு செயல்பாடானது ஆணைக்குழுவின் சட்டப்பூர்வ அதிகாரத்தை முற்றாக முடக்கும் ஒரு சட்டவிரோத செயலாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. சிறைக்குள் நிலவிய பதற்றமான சூழ்நிலை காரணமாக அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது போனதாக வெலிக்கடை சிறை அதிகாரிகள் முன்வைத்த அத்தனை விளக்கங்களையும் ஆணைக்குழு முற்றிலும் நிராகரித்துள்ளதுடன் நீர்கொழும்பிலிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் வசம் கடுமையான காயங்கள் காணப்படுவதையும் மீண்டும் தாக்கப்படுவோம் என்ற அச்சத்தினால் அவர்கள் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள மறுப்பதையும் ஆணைக்குழுவின் கள புலனாய்வாளர்கள் நேரில் கண்டறிந்துள்ளனர். குறிப்பாக இடமாற்றப்பட்ட கைதிகள் தற்பொழுது எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற விவரங்களை அவர்களின் குடும்பத்தினருக்கு உடனடியாக வெளியிட தவறுவதானது 2018ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க உத்தியோகபூர்வ கட்டாயமான காணாமல் ஆக்கப்படுதலிலிருந்து அனைத்து ஆட்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச மாநாட்டுச் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு மகா குற்றவியல் செயலாக கருதப்படும் என ஆணைக்குழு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இவற்றுடன் இணையாக தங்களின் சிறை தண்டனை காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்த பின்னரும் சட்டவிரோதமாக தொடர்ந்து சிறைக்காவலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகள் அனைவரையும் எவ்வித தடையுமின்றி உடனடியாக விடுதலை செய்யுமாறும் பழிவாங்கல்களில் ஈடுபட்ட சிறை அதிகாரிகளுக்கு எதிராக அவசர ஒழுக்காற்று மற்றும் போலீஸ் சட்ட விசாரணைகளை முடுக்குமாறும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு திட்டவட்டமாக உத்தியோகபூர்வ உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிலக்கரி முறைகேடுகளால் 4 மாதங்களில் 4.5 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக நிதி இழப்பு ஏற்பட்டமை ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு விசாரணையில் தெரியவந்துள்ளது. நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல் முறைகேடுகளால் 4 மாதங்களில் 4.5 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக நிதி இழப்பு ஏற்பட்டதுடன் தரப்பரிசோதனை செய்யப்பட்ட முதல் 80% கொடுப்பனவு செய்யப்பட்டதும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த நிலக்கரி விநியோகங்கள் காரணமாக நுரைச்சோலை லக்விஜ்ய நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய மின் இழப்பீட்டை ஈடு செய்வதற்காக ஹெரவலப்பீட்டிய சோபாதனவி மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து அதிக விலையுடைய எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரத்தை பெற்றுக்கொண்டமையினால் வெறும் 4 மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் அரசாங்கத்துக்கு 4.5 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக மேலதிக நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலம் ஆகியுள்ளன. நிலக்கரி கொள்முதல் கொடுக்கல் வாங்கல் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்ட விஸ்தர ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முன்னிலையில் தேசிய கட்டமைப்பு கட்டுப்பாட்டு மையத்தின் பணிப்பாளர் நேற்று மாலை முன்னிலையாகி வழங்கிய உத்தியோகபூர்வ சாட்சியங்களின் போதே இப்பாரிய ஊழல் விவரங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. லங்கா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் துணை நிறுவனமான லக்னானவி லிமிடெட்டுக்கு சொந்தமான கெரவலப்பீட்டிய சோபதானவி மின் நிலையமானது திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட போதிலும் நிலக்கரி தட்டுப்பாட்டை மறைப்பதற்காக தற்போதைய நிலையில் அதிக செலவுடைய டீசலை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்து தேசிய மின் கட்டமைப்பிற்கு வழங்கியுள்ளமை விசாரணைகளில் உறுதியாகியுள்ளது. இவற்றுடன் இணையாக சர்ச்சை இந்நிலக்கரி பொதிகளுக்கான உத்தியோகபூர்வ கொடுப்பனவு முறையானது இலங்கையின் ஆய்வகங்களில் தரம் உத்தியோகபூர்வமாக சரிபார்க்கப்படுவதற்கு முன்னரே வெளிநாட்டு துறைமுகங்களில் பெறப்பட்ட ஆய்வக அறிவிக்கைகளின் அடிப்படையில் விநியோகஸ்தருக்கு 80% கொடுப்பனவுகள் அவசரமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக லங்கா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சாலி ஜாஸ்தகர ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்துள்ளார். எஞ்சிய 20% கொடுப்பனவு மாத்திரமே இலங்கை வந்தடைந்த பின்னரான தரப்பரிசோதனை அறிக்கையுடன் இணைக்கப்பட்டிருந்ததாகவும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு ஆய்வக அறிக்கைகளுக்கு
இடையேயான பாரிய முரண்பாடுகள் நிலவியதாகவும் அவர் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய இந்நிலக்கரி மாதிரிகள் பியூரோ வெராஷ் என்ற சர்வதேச தர ஆய்வு மற்றும் சான்றளிப்பு முகவரத்துக்கு அனுப்பப்பட்டு தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ள அதன் உத்தியோகபூர்வ சர்வதேச அறிக்கையின் விவரங்கள் அனைத்தும் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய ஆய்வகத்தினால் கண்டறியப்பட்ட தரக்குறைபாடுகளுடன் அச்சு அசலாக பொருந்தி போயுள்ளதன் மூலம் திட்டமிட்ட முறையில் பில்லியன் கணக்கான மக்கள் பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளமை ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளில் பறைசாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணி நேற்று 34வது நாள் அகழ்வு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றுடன் 420 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 416 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் 3 எலும்பு தொகுதிகள் சிறுவர்களுடைய எலும்பு தொகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் குழந்தையினுடைய எலும்பு தொகுதி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 130 பிற சான்று பொருட்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தில் 34வது நாள் அகழ்வு பணி யாழ்ப்பாண நீதவான் கௌரவ எஸ். லெனின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. புதிதாக 6 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு மொத்தமாக 420 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் 7 மனித புதைகுழியிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அகழ்ந்தெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் 416 மனித எலும்பு எச்சங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு ஆர்டிஃபெக்ட்ஸாக ஒரு வெள்ளை பாசிமணி ஒன்று, பிற சான்று பொருட்களாக ஆர்டிஃபெக்ட்ஸ் 130 என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 130 பிற சான்று பொருட்கள் இலக்கமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. ரத்தினபுரி குமார வித்தியாலயத்தில் ஓவிய கண்காட்சி இடம்பெற்றது. ரத்தினபுரி குமார வித்தியாலயத்தின் ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து வழங்கிய அற்புதமான ஓவிய உலகம் எனும் ஓவிய கண்காட்சி வித்தியாலயத்தின் கேட்போர் கூடத்தில் சப்ரமோ மாகாண ஆளுநர் ஷம்பா ஜானகி ராஜரட்ன தலைமையில் நடைபெற்றது. தலைவர்கள், சுற்றடல் ஆர்வலர்கள், மரம் சரிகள், விலங்குகள், நீரோடைகள் போன்ற பல்வேறு தலைப்புகளின் கீழ் வரையப்பட்ட ஓவியங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இதன்போது வித்தியாலயத்தின் உயிரியல் பிரிவில் கல்வி பயிலும் சவிது அன்சர என்ற மாணவனால் வரையப்பட்ட ஓவியமானது சம்பா ஜானகி சப்ரமோ மாகாண ஆளுநர் ஷம்பா ஜானகி ராஜரட்னவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த ஓவிய கண்காட்சிக்கு பாடசாலை மாணவ மாணவிகளுடன் வித்தியாலயத்தின் சித்திரக்கலை ஆசிரியர் ஜனனி அலுதனிய உள்ளிட்ட ஆசிரியர்கள் உட்பட பலரும் ஓவியங்களை வழங்கியிருந்தனர். அதிபர் பேஸ்ரீ பத்திரிகை உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் பலாலி விமானிய பயணிகள் முனைய வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் குறித்து ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடப்பட்டது. யாழ்ப்பாணம் பலாலி விமானிய பயணிகள் முனையத்தை நவீனமயமாக்கி அதன் வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடப்பட்டது. 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு முன்னதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் 2026ஆம் ஆண்டின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை துறைமுக அதிகார சபை, விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இலங்கை சிவில் விமான சேவைகள் அதிகார சபை உள்ளிட்ட
பல நிறுவனங்களின் செயற்பாடுகள் 2026ஆம் ஆண்டில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டன. இதன்போது உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் இலங்கை துறைமுக அபிவிருத்தி திட்டம், காங்கேசன்துறை துறைமுக மறுசீரமைப்பு திட்டம், கொழும்பு துறைமுக லாஜிஸ்டிக் பார்க் அமைத்தல், தெற்கு துறைமுக அலைத்தடுப்புச் சுவர் விரிவாக்கம், மேற்கு முனையத்தின் 2ஆம் கட்ட பணிகள் மற்றும் துறைமுக சேவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி ஆராய்ந்தார். மேலும் அடுத்த 30 ஆண்டுகளின் தேவையை கருத்தில் கொண்டு கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் கொள்வனவையும் செயல்திறனையும் மேம்படுத்தும் அபிவிருத்தி திட்டம் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு விளக்கமளித்தனர். 2055ஆம் ஆண்டளவில் ஆண்டுக்கு 24.2 மில்லியன் பயணிகளை கையாளும் இலக்குடன் 3 ஆண்டுகளில் நிறைவு செய்யப்பட உள்ள இந்த திட்டத்தின் கீழ் 2027ஆம் ஆண்டிற்குள் வருகை மற்றும் புறப்பாடு முனையங்கள் விரிவுபடுத்தப்படுவதுடன் புதிய பயணங்கள் முனையமும் அமைக்கப்பட உள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை ஒட்டிய பயணிகள் போக்குவரத்து சேவைகளை மேலும் ஒழுங்குபடுத்தி செயற்திறன் மிக்கதாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். மேலும் அனைத்து விமான நிலைய சேவைகளையும் டிஜிட்டல் மயமாக்க டிஜிட்டல் அமைச்சுடன் இணைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கெங்குராங்கொட உள்ளிட்ட உள்நாட்டு விமான நிலையங்களினுடைய அபிவிருத்தி சூழல் அது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் சிவில் விமான சேவைகளை விரிவுபடுத்தும் நோக்கில் விமானப்படையுடன் இணைந்து கூட்டு ஆய்வு மேற்கொண்டு மதிப்பீட்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை வழங்கினார். மத்தள சர்வதேச விமான நிலையம் தற்போது நாளொன்றுக்கு 6 முதல் 7 மில்லியன் ரூபாய் வரை இழப்பை சந்தித்து வருவதாகவும் ஆண்டுக்கு சுமார் 4 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்கான மாற்று முதலீட்டு முன்மொழிவுகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் 2027ஆம் ஆண்டிற்குள் அவற்றை நடைமுறைப்படுத்தும் திட்டமும் முன்வைக்கப்பட்டது. இதனிடையே யாழ்ப்பாண விமான நிலைய பயணிகள் முனையத்தை நவீனமயமாக்கி அதன் வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு நிறுவனங்கள் தங்களது நிதி வலிமையை பயன்படுத்தி எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களுக்கு தேவையான நிதியை தாமே நிர்வகித்து மக்களின் வரி பணிக்கு சுமையாக அமையாமல் திரைசேரிக்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.